ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். நான் இதுக்கு 4 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டேங்க. சின்ன சின்ன கிழங்கு தான். நான் 2 பக்கம் இருக்க வேரை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நல்லா தோல் உரித்து மசிச்சுக்கலாங்க. இப்போ மசிச்சு வச்ச இந்த கிழங்கோட 2 கரண்டி கோதுமை மாவை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அந்தளவுக்கு கிழங்கும் கோதுமை மாவுடைய குவான்டிட்டியும் நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க. நான் 4 சின்ன சின்ன சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தேன். 2 கரண்டி மாவு போட்டேன். எனக்கு 6 சப்பாத்தி வந்தது. இப்போ மாவோட சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு கூட காய்ச்சினா வெதுவெதுப்பான பால் நான் ஆட் பண்ணி இதில் பிசைஞ்சிக்கிறேங்க. தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எப்போவும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நல்லா மெலிசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்ச உடனேயுமே அந்த மாவை தேய்ச்ச மாவை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர மணமாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நல்லா காரமான சட்னி குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா நாட்டு சர்க்கரை அப்படியே மேலே தூவி கொஞ்சம் பழம் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 2 பக்கமுமே வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சப்பாத்தி ரெடி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.